சிறையில் இருந்து வெளியில் வந்தார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்தார் செந்தில் பாலாஜி. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது 471 நாட்களுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் புழல் சிறையில் இருந்து வெளியில் வருகிறார். அவரை வரவேற்பதற்காக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ள கட்சியினுடைய நிர்வாகிகள் புழல் சிறை வளாகத்திற்குள் அவரை வரவேற்கிறார்கள். அதற்கு பிறகு அவருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்திலே ஏறி இங்கிருந்து புழல் சிறை அந்த நுழைவாயிலிற்கு வெளியே வரும் பொழுது அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக இந்த திமுகவினுடைய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய கொடிகளை ஏந்தி கொண்டும் அதே போன்று மலர்களை தூவி அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பல நிர்வாகிகள் அவரை மாலை அணிவித்து வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போன்று மேலதாளங்கள் முழங்க மயிலாட்டம் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் அவரை வரவேற்பதற்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நுண்பகலில் இருந்தே தொடர்ந்து அவருக்கு இந்த பகுதியிலே அதற்கான வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க பல்வேறு ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் இந்த நிபந்தனை ஜாமீன் உத்தரவை பிறப்பிப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் முதன்மை நீதிமன்றத்தில் அந்த உத்தரவை பெற்று அதற்கு பிறகு இந்த பிணை உத்தரவாத பத்திரங்களை பெற்று அதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்கு காலதாமதமானதுனால தற்பொழுது வரை அந்த கால நேரம் நீடித்திருக்கிறது. 6 மணிக்கு பிறகு கூட இந்த உத்தரவு நீதிமன்றத்தில் இருந்து இந்த புழல் சிறை நிர்வாகத்திற்கு இமெயில் மூலமாக கிடைக்கப்பெற்றவுடன் அதற்கு முன்னதாகவே அதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டதாக சிறை நிர்வாகம் தரப்புல கூறப்பட்டது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனை பிணை கிடைத்தவுடன் உடனடியாக அந்த உத்தரவு நகல் சிறைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ற பொழுது இந்த வழக்கு நடத்தி வரக்கூடிய முதன்மை அமர்வில் இருந்து அதற்கான பிணை பத்திரங்கள் எல்லாம் சமர்ப்பித்த பிறகு அதற்கான ஆவணங்கள் புழல் சிறை நிர்வாகத்திடம் வழங்க வேண்டும். அந்த ஆவணங்களும் தற்பொழுது இமெயில் மூலமாக கிடைக்கப்பட்ட பின்னர் இங்கிருந்து செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து புறப்படுகிறார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அவர் பசுமை வழி சாலையில அமைச்சராக இருந்தபோது அவர் வசித்து வந்த அந்த அமைச்சருக்கான அந்த வீட்டில் வைத்துதான் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதற்கு முதல் நாள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையினுடைய முடிவுல அன்று நள்ளிரவு, அதாவது 14ஆம் தேதி அன்று அவர் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனையில் இருந்த நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சையில் இருந்தவர் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலே இருந்தார். பிறகு நீதிமன்ற காவலுக்கு மருத்துவமனையில் இருந்த போதே நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு உடல்நலம் தேறியதும் சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறையிலும் கூட தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பிலே இருந்ததாக கூறப்பட்டது. இங்க சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாக கூறினார். அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து அவர் இருதய அறுவை சிகிச்சை செய்ததனால அவ்வப்போது மருத்துவமனைக்கு சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தார். தொடர்ந்து 471 நாட்கள் சிறையில் இருந்தவர் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வருகிறார். வாரத்தில் 2 நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளார சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திலே சென்று அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்றும் விசாரணை அதிகாரி முன்னிலையில இந்த வழக்கினுடைய விசாரணைக்காக அவர் ஆஜராக வேண்டும் என்றும் அந்த நிபந்தனை ஜாமீனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கு நடைபெறக்கூடிய நீதிமன்றத்தில் அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான சாட்சியங்கள், இந்த வழக்கினுடைய சாட்சியங்களை கலைக்கும் நோக்கில யாரையும் சந்திக்க கூடாது, சாட்சிகளை சந்திக்க கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு அந்த நிபந்தனை ஜாமீனை பிறகு சென்னை முதன்மை அமர்விலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக 2 நபர்கள் 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த சூரிட்டியை வழங்கியிருந்தார்கள் அவருடைய உறவினர்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கான உத்தரவு நகல் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டு தற்பொழுது அந்த புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியில் வருகிறார். அவர் 471 நாட்கள் முழுமையாக இந்த சிறையிலேயே அவர் இருந்திருக்கிறார்.
இருக்கிறார். சிறையில் இருந்தபோது 55 முறை அவர் நீதிமன்ற காவல் அவருக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற காவல் இன்றுடன் அவர் முடிவடையக்கூடிய நிலையில், ஒருவேளை இன்று பிணை வராமல் இருந்தால் அவர் 56வது முறை அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது அவர் வெளியில் அந்த ஜாமீனில் வெளியில் வரக்கூடிய நிலையில் கட்சியினுடைய நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் உதிரி பூக்களை தூவி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர் வரக்கூடிய இந்த வாகனத்தில் அவரை வரவேற்கக்கூடிய வகையில் பூக்களை தூவி வரவேற்கிறார்கள் பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள். அதே போன்று இந்த மாலைகளை அணிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேலதாளங்கள் முடங்க அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவர் தனது வாகனத்திலே வந்தவெளியில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு அவர் செல்கிறார் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலைஞருடைய நினைவிடத்திற்கும் அவர் செல்வார் என்று கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்து, அதாவது இன்றைய தினம் பிற்பகலுக்கு முன்பாகவே கிடைத்திருந்தால் அவர் இங்கு புழல் சிறையில் இருந்து தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கான அதற்கான திட்டமும் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் தற்பொழுது அவர் அங்கிருந்து டெல்லி சென்றிருப்பதனால அவரை தற்பொழுது சந்திக்க முடியாத சூழல் இருக்கிறது. எனவே டெல்லியில் இருந்து முதலமைச்சர் திரும்பிய பிறகு அவர் முதலமைச்சரை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார் எனவும், அதுவரை சென்னையில் இருப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது செந்தில் பாலாஜி வெளியில் வரக்கூடிய நிலையில் பூக்களை தூவி அவரை வரவேற்கும் நடவடிக்கையில அவருடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.